வணக்கம். வசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் 4ஆம் பாகம் சிதைந்த கனவு. அத்தியாயம் 20. நிலவில் நண்பர்கள். மாமல்லர் மானவன்மனிடம் அதிக பிரியம் வைத்திருக்கிறார் என்னும் விஷயம் சேனாதிபதி பரஞ்சோதியின் மனத்தில் உறுத்திக் கொண்டே இருந்தது. இதை மாமல்லர் நன்கு அறிந்திருந்தார். வாதாபி யுத்தத்துக்கு மானவன்மனை வரவேண்டாம் என்று காஞ்சியில் நிறுத்திவிட்டு வந்ததற்கே இதுதான் முக்கியமான காரணம். எனவே மாமல்லர் மற்ற இருவரையும் பார்த்து, பார்த்தீர்களா, நான் சொன்னது சரியாய் போயிற்று என்று சொல்வதற்கு அறிகுறியாக சமிக்கை செய்துவிட்டு தலைகுனிந்த வண்ணம் இருந்த பரஞ்சோதியை பார்த்து, அழகாய்த்தான் இருக்கிறது. போயும் போயும் அந்த மூடனிடமா மகேந்திர பல்லவர் ஆண்ட ராஜ்யத்தை ஒப்பு வைக்க சொல்லுகிறீர். அவனை நான் வரவேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தும் அவன் பாட்டுக்கு புறப்பட்டு வருகிறான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அவன் மேல் வரும் கோபத்துக்கு அளவே இல்லை. இலங்கைக்கே திருப்பி விரட்டி விடலாமா என்று தோன்றுகிறது. சேனாதிபதி, உம்முடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார். சேனாதிபதி சற்று யோசனை செய்துவிட்டு, போர்க்களத்துக்கு வரவேண்டும் என்று அவ்வளவு ஆவல் உள்ளவரை எதற்காக தடுக்க வேண்டும்? மானவன்மர் வந்தால் நல்லதுதான். நமது யானை படைக்கு அவர் தலைமை வகித்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் என்று சொன்னார். எனக்கு என்னமோ சுத்தமாய் பிடிக்கவில்லை. மானவன்மன் நம்முடைய உதவியை கோரி வந்து அடைக்கலம் புகுந்தவன். இப்போது அவனுடைய உதவியினால் நாம் ஜெயித்தோம் என்று எதற்காக ஏற்பட வேண்டும் என்றார் மாமல்லர். அதுவரை ஏறக்குறைய மௌனமாக இருந்த சத்ருக்கனன் கூறினான், சக்கரவர்த்தி, தாங்கள் அவ்விதம் என்னவே கூடாது. இந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு தங்களுக்கு யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. தங்களிடம் இல்லாத போர்த்திறமை வேறு யாரிடம் இருக்கிறது? சேனாதிபதியும் ஆதித்தவர்மரும் இல்லாவிட்டாலும் தாங்கள் வாதாபியை எடித்துவிட்டு வெற்றி வீரராய் திரும்புவீர்கள். இந்த படையெடுப்பில் கலந்து கொள்வதற்கு கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியசாலிகள். மானவன்மர் இந்த படையெடுப்பிலே கலந்து கொண்டால் அவரால் தான் தாங்கள் ஜெயமடைந்தீர்கள் என்ற பெயர் ஒரு நாளும் ஏற்பட்டு விடாது. அதனால் அவருக்கு கௌரவம் ஏற்படும் என்பதுதான் உண்மை. சத்ருக்கனன் கூறியதை சேனாதிபதி ஆதித்தவர்மன் இருவரும் பூரணமாக ஆமோதித்தார்கள். மேலும் நமது யானைப்படைக்கு பயிற்சி அளிக்கும் காரியத்தில் மானவன்மர் மிக்க சிரத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை போருக்கு வரவேண்டாம் என்று சொல்லுவது நியாயம் அல்ல என்றார் சேனாதிபதி. யானைப்படைக்கு ஏதோ புதுவிதமான பயிற்சி இலங்கை இளவரசன் அளித்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அது என்ன புது பயிற்சி என்று ஆதித்தவர்மன் கேட்டான். அது உண்மைதான். முன்னெல்லாம் கோட்டை வாசல் கதவுகளை உடைப்பதற்கு யானைகளை முட்ட விடுவது வழக்கம். காஞ்சி கோட்டை முற்றுகையின் போது மகேந்திர பல்லவரின் முன் யோசனையினால் அந்த பழைய முறை பலிக்காமல் போயிற்று. கோட்டை கதவுகளிலே ஈட்டி முனைகளை பொருத்தியிருந்தபடியால் ஒரு தடவை மோதியதுமே யானைகள் வெறிகொண்டு திரும்பி ஓடி போயின. இப்போது மானவன்மர் நமது யானைகளுக்கு இரும்பு உலக்கைகளால் கதவுகளை பிளக்கவும், கோட்டை சுவர்களை கடப்பார்களை கொண்டு இடிக்கவும், தீவர்த்திய பந்தங்களை தூக்கி வீசி கோட்டைக்குள் எரியவும் கற்பித்திருக்கிறார். ஆஹா, இதுவரை இம்மாதிரி யானைப்படையை உபயோகித்ததாக நான் கேட்டதே இல்லை என்றான் ஆதித்தவர்மன். சேனாதிபதி பரஞ்சோதிக்கு மானவன்மரிடம் தனிப்பட்ட முறையில் விரோதம் எதுவும் கிடையாது. அவரிடம் மாமல்லர் அதிக அன்பு வைத்திருக்கிறார் என்பதிலே தான் அதிருப்தி. எனவே இப்போது மாமல்லர் அவரை பற்றி அலட்சியமாக பேசியதும் இவரே மானவன்மருடைய கட்சி பேச ஆரம்பித்தார். ஆகையினால் தான் மானவன்மரை திருப்பி அனுப்புவது நியாயம் அல்லவென்று நான் சொல்லுகிறேன். யானைப்படைக்கு இப்பேற்பட்ட புதிய பயிற்சி அளித்து ஆயத்தப்படுத்தியவருக்கு அந்த யானைப்படை யுத்தத்தில் தானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையிராதா என்றார் சேனாதிபதி பரஞ்சோதி. இந்த சமயத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு சற்று தூரத்தில் இருந்த பிரம்மாண்டமான அரச விருட்சத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. அந்த மரத்தின் அடர்த்தியான கிளைகளில் இரவு நேரத்தை கழிப்பதற்கென்றே அடைக்கலம் புகுந்திருந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் சடசடவென்று இறகுகளை அடித்துக் கொண்டு பற்பல சுருதி ஸ்வரங்களில் கூச்சலிட்டுக் கொண்டும் மரத்தில் இருந்து வெளிவந்து வட்டமிட்டு மறுபடியும் கிளைகளுக்குள் புகுந்து ஆரவாரம் செய்தன. அந்த மரத்துக்கு திடீரென்று என்ன வந்து விட்டது? மரம் ஏறக்கூடிய காட்டு மிருகம் ஏதாவது அதில் ஏறிவிட்டதா? பறவைகள் இப்படி அலறுகின்றனவே என்று மாமல்லர் கேட்டதற்கு அந்த திசையை உற்று பார்த்துக் கொண்டிருந்த சித்திரக்கனன், பிரபு, காட்டு மிருகம் எதுவும் அந்த மரத்தில் ஏறவில்லை. வீட்டு மிருகம், 2 கால் மிருகம் ஒன்று அந்த மரத்தில் இருந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது என்றான். உடனே அவன் கையை ஓங்கி தட்ட
சற்று தூரத்தில் ஆயுதபாணிகளாக காவல் புரிந்த வீரர்களில் ஒருவன் அவர்கள் இருந்த இடத்துக்கு விரைந்து ஓடி வந்தார்கள். அதோ பார், அந்த அரச மரத்தில் இருந்து யாரோ ஒருவன் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறான், அவனை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று சத்ருக்கனன் கட்டளையிட்டான். அவ்விதமே மேற்படி வீரர்கள் விரைந்து அரச மரத்தை நோக்கிச் சென்று அதிலிருந்து கீழே இறங்கியவனை கைப்பிடியாக பிடித்துக் கொண்டு வந்தார்கள். வீரர் தலைவன், பிரபு, இதோ வாதாபி ஒற்றன் என்று கூறி தலைவணங்கினான். மாமல்லரும் பரஞ்சோதியும் களீர் என்று சிரித்தார்கள். ஏனெனில் அந்த வீரர்களால் கொண்டு வரப்பட்டவன் வேறு யாரும் இல்லை, நமது பழைய சிநேகிதரன் குண்டோதரன் தான். குண்டோதரா, இது என்ன? எதற்காக நீ வாதாபி ஒற்றன் என்று சொல்லிக் கொண்டாய் என்று பரஞ்சோதி கேட்டார். ஆம் சேனாதிபதி, நான் சொன்னது உண்மைத்தானே. வாதாபி ஒற்றன் என்றால் வாதாபிக்கு போய் வந்த ஒற்றன் என்ற அர்த்தத்தில் சொன்னேன். உடனே அந்த வீரர்கள் என்னை ஒரே பிடியாய் பிடித்து இழுத்துக் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பா, அவர்கள் பிடித்த இடங்களில் இன்னும் வலிக்கிறது என்றான். ஆமாம், ஆனால் அந்த மரத்தின் மேலேறி என்ன செய்து கொண்டிருந்தாய்? எத்தனை நேரமாய் அங்கு உட்கார்ந்திருக்கிறாய் என்று சக்கரவர்த்தி கேட்டார். பிரபு, நேற்றிரவே இங்கு வந்து விட்டேன். காலையில் எழுந்து பார்த்தால் நமது சைன்யம் வந்து கொண்டிருக்கிறது. உடனே மரத்தின் மேல் ஏறியவன் தான். இத்தனை நேரமும் நமது சைன்யத்தின் கணக்கெண்ணிக் கொண்டும் வாதாபி புலிகேசியை ஜெயிப்பதற்கு இந்த சைன்யம் போதுமா என்று யோசித்துக் கொண்டும் இருந்தேன். என்ன முடிவு செய்தாய்? சைன்யம் போதுமா என்று சக்கரவர்த்தி கேட்டார். சுவாமி, அதை பற்றி எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் நாம் வாதாபிக்கு போய் சேர்வதற்குள்ளே அஜந்தா குகைக்கு போயிருக்கும் புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபிக்கு திரும்பி வர வேண்டுமே. அவர் வெளியில் தங்கிவிட்டால் என்ன செய்கிறது என்று தான் கவலைப்படுகிறேன் என்றான் குண்டோதரன். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.